ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு வந்து காத்தால கீரைகள் வாங்கின்னு வந்திருந்தேன். அந்த கீரையை பற்றின விஷயங்களை நான் உங்களுக்கு இது இன்ட்ரோ முடிஞ்ச உடனே நான் குக்கிங்கில் அப்படியே காமிக்கச்சே சொல்லிகிட்டே போயின்னு இருக்கேன். ஸோ சிம்பிளாக தான் இருக்க போகிறது. ரொம்ப கான்ஸ்டிபேட் பண்றது அப்பாக்கு, தவிக்கிறா. ஸோ அதனால கொஞ்சம் கீரை அந்த மாதிரி ஃபுட்டு எப்படி நமக்கு லகுவா சாப்பிட்டா கம்ஃபர்டபுளா பாடி இருக்குமோ அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இதை ஒரு ப்ராக்டிஸா வச்சுட்டா ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ்ல இன்னைக்கு ஒரு தலிகை பண்ண போறேன். ஸோ என்னோட ரொட்டீன் ஒர்க்கை தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நானே குக்கரி ஷோ பண்ணவே இல்லை, அவ்வளவுதான். எனக்கு இது டெய்லி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதை உங்க கூட ஷேர் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதனால நான் நிறைய படிக்கிறேன், நான் நிறைய கத்துக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இவ்வளவு சுச்சுவேஷன் பேடா இருக்கு, அப்பாவை பாத்துக்கிறேன் அப்படின்னா கூட எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்கிறதோ அந்த நேரத்துல எல்லாம் உட்காந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் படிச்சுட்டே இருக்கேன். எது பண்ணா பெட்டரா இருக்கும், இந்த கிட்னி ரிலேட்டட் என்ன பண்ணலாம், எப்படி சாப்பாடு கொடுக்கலாம். ஸோ எனக்கே அந்த மாதிரி கத்துக்க நிறைய விஷயங்கள் தெரியறச்சு. யார்கிட்டயாவது 2 ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குறுக்கெழுத்து போட்டி இருக்கு இல்லையா, தினத்தந்தி. இது சாயங்காலம் ஆனா உட்காந்து ஃபில் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்துல ஐயப்பன் பிறந்த ஊர் எது அப்படின்னுச்ச எல்லாருக்கும் பம்பை நதி அந்த ஊர் பேர் என்ன அப்படின்றது கேள்வி. நிஜமாவே தெரியல. ஐயோ, ஐயப்பனை கையெடுத்து சேவிக்கிறோம், நிறைய பேர் மலைக்கு போறா, எல்லாம் தெரியும், ஏன் கதை தெரியல நமக்குன்னு உட்காந்து கம்ப்ளீட்டா அந்த கதையை நான் படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாயங்காலம் நாங்க மீட் பண்ணச்ச ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா ஃபுல் டீட்டெயில் அந்த ஐயப்பனோட என்ன வரலாறு அப்படின்றத நான் அவாகிட்டையும் ஷேர் பண்ணேன், நானும் கத்துட்டேன். ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் சேனல் தான் இது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்ககிட்ட கேள்வி கேட்டேன்னா நீங்க எனக்கு ஷேர் பண்றேன், மருந்து விஷயங்கள் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேனல் தானே தவிர அதுக்கு மேல இங்க நான் டெய்லி உங்களுக்கு குக் பண்ணி சொல்லி கொடுத்து நீங்க அதை பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். என்னப்பா என் வீடியோவை பாக்குறவா அத்தனை பேருமே நிறைய பேர் அழகா சொல்லுவா, இதை இப்படி பண்ணிப்பாரு, அதை அப்படி பண்ணிப்பாருன்னு. நான் கூட ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ அவ்வளவுதான், ஒரு பிட்வீன் 2 பீப்புளோட இன்டராக்ஷன்ஸ் தான். என்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து எனக்கு, அவ்வளவுதான். ஸோ நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்கோ. இன்றைக்கி ரொம்ப 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 சிம்பிள் தலிகை. பிகாஸ் அவ்வளோதான், இன்றைக்கி உண்டான அப்பிடைட் எங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ காத்தால் போய் மந்தக்காளிக்காய் இலை வாங்கின்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா பச்சைப்பயிறு இருக்குது. அதுக்கப்புறமா மந்தக்காளி கீரையில் இந்த மாதிரி விதையும் கிடைக்கும். அந்த பஞ்ச் ஆஃப் கீரையில் இது கிடைக்கும். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு நாள் குழம்பு பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதை நாளைக்கே நான் பண்ணிவிடுவேன். இதுவெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, தங்கத்துக்கு சமானம், அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ். அதுக்கப்புறமா கருவேப்பிலை இருந்தது, வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா என்னோடய கீரை பர்சன் இது கொடுத்துருக்காரு. நிறையா பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். கீழாநெல்லி பொதுவாகவே மஞ்சக்காமாலைக்கு லிவர் சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நிறையா பேருக்கு லிவரில் இப்போலாம் நிறைய ஃபேட்டி லிவர் பிரச்சனை இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ இந்த மஞ்சக்காமாலைக்கு இது ரொம்ப அருமருந்து. ஸோ அவர் சொன்னார், என்கிட்ட யாரோ ஆர்டர் பண்ணியிருந்தா ஒரு கீரை இருக்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு. இதை நீங்கள் இலையை உருவி அரைச்சி ஜூஸாக பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட ஒரு 3 நாளைக்கு மருந்தாக சாப்பிட்டேன்னா கூட இந்த லிவர் சம்மந்தப்பட்டது, ஜெரிமானம் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இன்றைக்கி ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நிறையா பேருக்கு, குழந்தைகளுக்கெலாம், சின்ன பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி கீழாநெல்லி சமாச்சாரங்கள் தெரியாது. ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் என் தங்கைக்கெல்லாம் ஜாண்டிஸ் வந்தபோது இதை அரைச்சி கொடுப்பா காலங்காத்தால் வெறும் வயிற்றுல. கீழாநெல்லி பார்த்தேன்னாக்கா பின்னாடி இதில் ஒரு பால் இருக்கும், குட்டி 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 பாலாக இருக்கும். தொட்டு பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இலைக்கு கீரை இந்த மாதிரி ஒரு பால் கிடைக்கும், இலைக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பால் கிடைக்கும். ஸோ இதை அப்படியே உருவி மருந்தாக சாப்பிட்ணும். இது ஒரு அனதர் வைரம்னு சொல்லலாம்.
கீழா நெல்லி வந்து ஜாண்டிஸ்க்கு அவ்வளோ ஒரு நல்ல மருந்து. இங்கிலீஷ் மருந்தை விட இதில் தான் அது வந்து க்யூரே ஜாஸ்தி. சரியா? ஸோ இன்றைக்கி உண்டான தலையைக்கு போகலாம். நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து பாசிப்பருப்பு போட்டு பண்ணுவோம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். நல்ல ஒரு கைப்பிடி பருப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான், ஜாஸ்தி எதுவும் கிடையாது. இந்த மணத்தக்காளிக்காய் கீரை நல்லா அலம்பின்ட்டேன். அலம்பின கீரையை அப்படியே தான் போட போகிறேன். ஏன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் கடைசியாக பிளெண்டரில் மசிச்சுப்பேன். அதனால் இது ஒரு கஷ்டப்பட்டு இந்த வேலையை கீரையெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வெறும் இலையாக எங்கள் அத்துக்கார் கட் பண்ணி கொடுத்தார். பாவம், எனக்கே பண்ண சொன்னாலும் ரொம்ப போர் அடிக்கும் இந்த வேலையெல்லாம். நான் காலையில் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கன்னே உட்காந்து கட் பண்ணி கொடுத்தாரு. வேறு எதுவுமே இது பண்ண வேண்டாம். இதை போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். ஏன் நான் வந்து துவரம்பருப்பு போட்டினேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி பச்சை பயிர் சாதம் தான் பண்ண போகிறேன். அப்பாவுக்கு ரொம்ப கான்ஸ்டிபேட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி மருத்துவ சாப்பாடு தான் எங்கள் ஆற்றுல. ஸோ அதனால் இன்றைக்கி பச்சை பயிர் சாதம் பண்ணி கீரை பண்ணி தொகையல் பண்ணி இன்றைக்கி தான் சாப்பாடு. ஸோ கீரையும் பருப்பும் வெந்துட்டுருக்கு. பை த டைம் நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சிக்கலாம். எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ தேங்காய் போட்டுக்கோங்க. காரணம் என்னென்னா, இந்த தேங்காவும் மணத்தக்காளிக்காய் எல்லாமே பை இட் செல்ஃப் ரொம்ப மருத்துவ குணம். பிகாஸ் அதோட நேச்சர் வந்து வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணை நல்லா குணப்படுத்தக்கூடிய தன்மை. ஸோ அதனால் நான் இதை வந்து ஜலங்குத்தி விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வரேன். ஸோ நான் இப்போ பார்த்தேன்னா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பருப்பு ப்ரெஷர் அடங்கின கையோடு அதை பிளெண்டரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா குத்தி போட்டு உப்பு போட்டு தாளிக்க வேண்டிதான். கீரையை நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணலை. அதனால் நான் இப்படி பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டுருவேன். அதெல்லாம் நல்லாவே இதுவாகிடுது. இப்போ தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சதை இதோட கலந்து தாளிக்க வேண்டிதான். இப்போ நான் கீரையை வந்து பிளெண்டரில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அரைச்சி வச்ச விழுதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அரைச்சதை சேர்த்துன்ட்டேன். இதுக்குண்டான மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே போல் உப்பையும் போட்டுடலாம். முன்னாடி வந்து பருப்பு கீரை மட்டும்தான் வேக வச்சேன். அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டா கீரை மசியல் நமக்கு ரெடி ஆகிடும். அடுப்பை சின்னதாக வைக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் போடலை. கொஞ்சமாக பெருங்காயம், ஏன்னா பச்சைப்பயிறு கேஸ் ஐட்டம். ஸோ இதில் கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்துண்டாக்கா ஜெரிமானத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிவே அது வயிறை க்ளீன் பண்ணுறதுக்கான ஐட்டம் தான் அது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கீரை மசியல் நமக்கு ரெடி. அடுத்தாப்பில் இது வந்து சாதம் மாதிரி இல்லாமல் கஞ்சி மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தாப்பில் இது வந்து சாதம் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக கஞ்சி மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் வந்து முழு பயிர் இல்லை, அதனால் உடச்ச பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அரிசி, எங்கள் ஆற்றுல இதான் ஒரு இதில் தான் 1 கப்பு டெய்லி சாதம் பண்ணுற அரிசி. ஸோ இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பொதுவாகவே வீக்கெண்டில் வந்து பயிறு வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னாக்கா சைட் டிஷ்ஷோ இல்லை இந்த மாதிரி கஞ்சியோ இல்லை பயிறு சாதமோ
இப்போல்லாம் பயிர் பிரியாணின்லாம் பண்ணுறா என்னமோ. ஸோ அது மாதிரிலாம் ஏதாவது சாப்பிட்டேல் அப்படின்னாக்கா சாட்டர்டேஸில் பண்ணேன்னா கொஞ்சம் வயிறு சுத்தம் பண்ணும். வீக்கெண்ட்ஸுன்னு வச்சா நம்ம ஆற்றுல இருந்தோன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு. இதை லேசாக வறுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அலம்பி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ பார்த்தேன்னாக்கா இந்த பயரையும் அரிசி வறுத்துனதையும் நல்லா 3 தடவை அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதே குக்கர்லேயே நான் நெய் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நிறையா பேர் கேட்குறேன் இதில் எண்ணெய் ஜாஸ்தியா அதுவான்ட்டுன்னு. பொதுவாகவே நம்மளுடைய ஃபுட்டில் வந்து எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஃபேட்டை சாப்பிடவே கூடாது அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக டெய்லி ஃபேட்டும் சாப்பிடணும். உடம்புக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் ஃபேட் வேணும். அந்த ஒரு சுருக்கங்கள் வராமல் க்ளோ இருக்கிறதுக்கு அதெல்லாம். நெய் நல்ல ஃபேட், உடம்புல குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போடுறோன்னா அது 3 பேருக்கு பேலன்ஸ் ஆகும். 2 தடவை சாம்பார் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா காத்தால ராத்திரின்னு வச்சா ஒரே நேரத்தில் நமக்கு அப்படி எண்ணெய்களோ இதுவோ சேராது. கண்டிப்பாக எப்படி ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் அதாவது ஃபைபர் கார்போஹைட்ரேட் வேணுமோ அதே மாதிரி ஃபேட்டும் உடம்புக்குள்ளே போகணும். அப்படியே 0 ஃபேட் பண்ணிங்கன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனம். டெஃபினட்டாக அதை பண்ணாதீங்கோ. நெய் இப்போ உருக ஆரம்பிச்சிடுத்து. ஜஸ்ட்டு ஜீரகம் தாளிச்சுன்னு இருக்கேன். நெய் ஜீரகம்தான் வேணுங்கிறவா. இதில் வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் பூண்டு போட்டுக்கல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தேன்னாக்கா இப்போ வந்து ஜீரகம் இதோட வந்து உப்பு கலந்து ஒரு 4 டம்ளர் ஜலம் குத்த போகிறேன். கணக்காக வேண்டாம், கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தளர இருக்கிறதுக்கு தான். ஸோ மெஷர்மெண்ட் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ நான் பொதுவாகவே இந்த அந்த அரிசி எடுத்துன்றதுக்கு 1 கப்புக்கு 1 கப்பு ஜலம் குத்துவேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து 1.5 கப்பு ஜலம் குத்திருக்கேன். இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கிறேன். இது காரம் இல்லை. அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் கஞ்சி மாதிரி குழஞ்சி வெடியும். சாதம்னா ஒரு 3 சவுண்டு போகும். நான் இன்றைக்கி ஒரு 5 சவுண்டு விட்டு எடுத்துக்கிறேன். இன்றைக்கு உண்டான மருத்துவ தளிகை வெரி சிம்பிள் தளிகை தான். ஸோ மணத்தக்காளிக்காய் போட்டு கீரை மசியல் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கோ, பச்சை பயிறு சாதம் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிருக்கு. நல்ல நெய்யெல்லாம் குத்தி எவ்வளோ தண்ணி ஊற்றி தண்ணியாக வேணும்னு பார்த்தா கூட சாதம் எப்படியும் என்னமோ புலாவு மாதிரி வந்திருக்கு. அவ்வளோ பழைய அரிசி இது. நம்ம இதை கொஞ்சம் ஜலங்குத்தி கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் தொகையில் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தயிர் வேணும்னா தயிர் குத்திக்கலாம். இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்றதையும் உங்களுக்கு காமிச்சுட்றேன். ஸோ இன்றைக்கி உண்டான தளிகை ப்ரெசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். வேணா இதில் ஜலங்குத்தி பீட் பண்ணி கஞ்சி மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இல்லை இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் காரமாக தொகையல், அதுக்கப்புறமா தயிர் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான தளிகை. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.